டியூப் தமிழ் வணக்கம். வெடித்து முழங்கும் போர் ஐரோப்பாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பூகம்பமாக வெடித்திருக்கின்றது. இத்தாலியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கதியோன் சார், இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென் ஹிபின், அந்த நாட்டினுடைய ஒரு முகம் அல்ல, நீ இது போன்ற வேலைகளை முன்னரும் செய்திருக்கின்றாய், இந்த செயல் அவமானகரமானது என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதேவேளை இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் பேசிய இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென் ஹிபிர், நாங்கள் இனிமேல் ஐரோப்பாவிற்கு அடிபணிய மாட்டோம் என்று தூக்கி வீசி இருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இவருக்கு எதிரான தடை, கருப்பு பட்டியல், பொருளாதார பறிமுதல் யாவும் வர இருப்பது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், இவரால் துன்புறுத்தப்பட்டவர்களில் அயர்லாந்து நாட்டினுடைய அதிபரனுடைய சகோதரி, இத்தாலி நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதுபோல சர்வதேச ஊடகவியலாளர்களில் மிக முக்கியமான ஐரோப்பிய ஊடகவியலாளர்கள் நிலத்தில் இருத்தப்பட்டு, தலையை நிலத்தில் அடிக்கப்பட்டு, பலரை தாக்கி அழுகுரலில் துன்பங்களை செய்து, இவர்களை எல்லாம் வதைக்கின்றேன், வருகின்ற அக்டோபர் தேர்தலில் வெற்றி எனக்கே என்ற கோணத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சர்வதேச மக்களை, 40 நாடுகளினுடைய பிரதிநிதிகளை அவமானப்படுத்தியவருக்கு எதிராக போர்க்குரல் கிளம்பி இருக்கின்றது. இன்று காலை வெளியாகி இருக்கின்ற பைனான்சியல் டைம்ஸ் உட்பட பெர்லின்ஸ்க வரை உலகத்தின் பல செய்தி ஊடகங்களில் இஸ்ரேலிய அமைச்சரினுடைய அதிகார வெறியும், அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி பிளவுகளும், தேர்தலில் வெற்றி பெற முடியாத நிலையும், அக்டோபர் வரை பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய அரசு தாக்குப்பிடிக்க முடியாத அவலமான நிலையில் இருக்கின்ற சூழலும் இப்போதைய அரசியலில் புயல் காற்றாக இருக்கின்றது. மேலும் இத்தாமர் பென் கிவேர் ஒரு கிரிமினல் குற்றவாளியாக இஸ்ரேலினால் தண்டிக்கப்பட்டவர் என்பதும், இவர் அரபு மக்களுக்கு எதிரான துவேசத்தை கக்கிய காரணத்தினால் இந்த தண்டனையை பெற்றவர் என்பதும், இத்தகைய ஒரு கிரிமினல் தண்டனையை பெற்றவர் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு, போலீஸ் உட்பட அனைவருக்கும் தலைவராக இருப்பதும், கைது செய்தவர்கள் அலறிய பொழுது இந்த அலறலை அடக்குவதற்கு இஸ்ரேலின் பாணியில் என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியும் தானே, அதை செய்யுங்கள் என்றும், இவர்களுக்கு உச்சக்கட்ட சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்றும் அவர்களை பார்த்து அலறி கூத்தாடிய காட்சி, அந்த காட்சியை வீடியோவாக எடுத்து தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்து இஸ்ரேலில் இருக்கின்ற கடும்போக்குவாதிகளுக்கு ஆதரவாக இவர் நடந்திருக்கின்றார். சர்வதேச நாடுகள் யாரையெல்லாம் எதிர்க்கின்றனவோ அவர்களுக்கு வாக்களிப்பதற்கென்றே ஒரு குழு இருக்கின்றது. அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து நடத்திய இவருடைய நாடகம் சர்வதேச ரீதியாக பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது உலக போர் ஒன்று வரக்கூடிய பேரபாயம் நிலவுகின்ற சூழ்நிலையில், ஈரான் அமெரிக்க போர்க்களத்தினுடைய இக்கட்டான நிலையில் ஐரோப்பிய நாடுகளை பகைத்து கொண்டு இஸ்ரேலை வெளியே போக செய்திருப்பதும் இஸ்ரேலிய பிரதமருக்கு விழுந்திருக்கின்ற பாரிய அடியாக இருக்கின்றது. இது குறித்து வெளியாகி இருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்புகள் எப்படி இருக்கின்றன என்றால், டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய ஆத்திரமூட்டும் அரசியல்வாதி இத்தாமர் பென் கிவேர் தன்னுடைய 50வது பிறந்த நாளில் தூக்கு மேடை ஒன்றை கேக் வடிவில் செய்து அதை வெட்டி கொண்டாடி இருந்த காணொளி வெளியாகி இருக்கின்றது. கடந்த மே மாதம் 6ஆம் திகதி கொண்டாடிய கொண்டாட்டத்தில் எதற்காக கேக் வெட்டும் பொழுது தூக்கு மேடையை செய்தீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில், தன்னுடைய வரலாற்றில் பயங்கரவாதிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கலாம் என்று இஸ்ரேலில் மறுபடியும் தூக்கு தண்டனை அமுலுக்கு வருவதற்கு காரணமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியவன் என்பதே தன்னுடைய வாழ்வில் தான் கண்ட ஒரே வெற்றி என்றும், அந்த வெற்றியே இந்த சின்னத்தின் கொண்டாட்டம் என்றும் அவர் கூறியிருப்பது இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. இவர் யார், இவருடைய உண்மை முகம் என்ன என்பது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் இப்பொழுது உண்மையை அவிழ்த்து விடுகின்றன. எருசலேமில் இருக்கின்ற புனித பகுதியாக கருதப்படுகின்ற இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களுக்கும் அது புனித பகுதிதான். டெம்பிள் மவுண்டிற்கு உள்ளே இவர் நூற்றுக்கணக்கான அதிரடி படையினரை அழைத்து கொண்டு அங்கு சென்று வருவது வழமை. இதன் மூலமாக பாலஸ்தீனர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆத்திரத்தை ஊட்டுவதற்கான வேலைகளை இவர் தொடர்ந்து செய்து வந்து ஆத்திரமூட்டும் அமைச்சர் என்ற பெயரையும் பெற்றிருந்தார். இப்பகுதிக்கு உள்ளே இவ்வாறு இராணுவத்துடன் செல்லக்கூடாது என்பது அரபு நாடுகளின் கடும் சீற்றத்திற்கு உள்ளாகவும் இவர் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் இப்படி
செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பைனான்சியல் டைம்ஸில் வெளியாகி இருக்கும் செய்தியின்படி இவருடைய அரசியலின் பின்னால் இருக்கின்ற 3 அதிர்ச்சி உண்மைகள் என்று கூறுகின்றார்கள். முதலாவது, யூத பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினராக கணிக்கப்பட்டு அரபு மக்களுக்கு எதிராக இனவரியை தூண்டியவர் என்பதனால் இவர் இஸ்ரேலிய நீதிமன்றினால் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி. இரண்டாவது, இத்தகைய ஒருவர் இன்று இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த போலீஸ் ராணுவத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒருவராக நியமிக்கப்பட்டு இருப்பது இஸ்ரேலினுடைய இன்றைய அவல நிலையையும் பின்தங்கிய நிலையையும் கடும்போக்குவாதிகளிடம் எப்படி நெட்டன்யாகு அரசு சிக்கப்பட்டு சீரழிந்து போய் கிடக்கின்றது என்பதற்கும் உதாரணமாக இருக்கின்றது. இவர் சாதாரணமானவர் அல்ல. மேற்கு கரையில் பாலஸ்தீனர்களுடைய குடியேற்றங்களுக்கு உள்ளே அத்துமீறி குடியேற்றங்களை அமைக்கின்ற வன்முறையாளர்களுக்கு இவர் மறைமுகமாக ஆதரவை வழங்கி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இவர்கள் பாலஸ்தீனர்களை தாக்குகின்ற பொழுது சியர்ஸ் என்று கூறி கொண்டாடியும் இருக்கின்றார். இவர் இத்தகையோருக்கு எதிராக என்றுமே எந்த நடவடிக்கையும் எடுத்ததும் இல்லை. தன்னுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு எதிராக பாவித்ததும் இல்லை. இது தவறு என்று இஸ்ரேலிய பிரதமர் இவருக்கு சுட்டிக்காட்டியதும் இல்லை. இதனால் இவர் இஸ்ரேலில் கடும் போக்காளருடைய ஹீரோவாகவும் பாலஸ்தீனர்களிடையே ஜீரோவாகவும் இருக்கின்றார். இவருடைய செயலால் இஸ்ரேலுக்கு கொஞ்ச நெஞ்சம் எஞ்சி இருந்த சர்வதேச ஆதரவும் காலியாகி காலி பெருங்காய டப்பாவாக மாறுவதாக கூறப்படுகின்றது. பைனான்சியல் டைம்ஸில் மேலும் கூறுகின்ற பொழுது இவருடைய வெல்கம் டு இஸ்ரேல் என்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட காணொளியில் 430 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 430 பேரும் இஸ்ரேலினுடைய துறைமுக நகரத்தில் இருக்கின்ற சிறை கொட்டடி ஒன்றிற்குள் இழுத்து செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் புகழ்மிக்க ஊடகவியலாளர்கள். இத்தாலியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், இன்னொருவர் அயர்லாந்து நாட்டு அதிபரினுடைய சொந்த சகோதரி. டென்மார்க்கில் இருந்து சென்று அகப்பட்ட 38 வயது தாரா ஆட்லர் யூத ஆர்வலர் ஒரு பெண்மணி. இவரும் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் இந்த கைதின் பொழுது ஃப்ரீ பாலஸ்டீனா என்று கத்திய ஒரு பெண்மணியை தலைமுடியை பிடித்து இவர்கள் கீழே விழுத்தி இழுத்து செல்லுகின்ற காட்சியும் காண்பிக்கப்படுகின்றது. இப்படி செய்யாதீர்கள் என்று பலர் அங்கு மன்றாடுகின்ற சத்தமும் கேட்கின்றது. அதையெல்லாம் பார்த்து கெக்கரித்து சிரிக்கின்றார் இந்த அமைச்சர். இதுதான் இவருடைய நிலையாக இருக்கின்றது. எதிர்வரும் அக்டோபர் இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற இருப்பதனால் தன்னுடைய வாக்கு வங்கிக்கு இது அவசியம் என்று கூறியிருக்கின்றார் என்றும், இவ்வாறு சென்ற 430 பேர் குளோபல் சவுத் புளோட்டிலா என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். காசா தடுக்கப்பட்டு பட்டினியில் மக்கள் போடப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு யுத்த நிறுத்தம் நிலவுகின்ற வேளையிலே காசா மக்களை பட்டினி போட்டு மெல்ல மெல்ல கொல்லுவது சரியல்ல என்று எதிர்ப்புக்காக சென்றவர்களையே கைது செய்து இந்த நாடகத்தை ஆடியிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து போலந்து, இத்தாலி போன்ற நாடுகள் இவருக்கு எதிராக பொருளாதார தடை, கருப்பு பட்டியல், செங்கனுக்கான பயணத்தடை என்பன விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தன. ஏறத்தாழ இது விதிக்கப்படுவதற்கான தருணம் நெருங்கி இருக்கின்றது. கைதானவர்கள் கதறி அழ இவர்களுடைய குரலை இஸ்ரேலிய பாணியில் அடக்குங்கள் என்று இவர் கூறியது சிறைச்சாலை சித்திரவதையையும் இவர் உற்சாகப்படுத்தி இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கதியோன் சார், நீ இஸ்ரேலினுடைய முகம் அல்ல. இந்த தாழ்ந்த செயலால் நீ நமது நாட்டிற்கு திட்டமிட்டு பெரிய தீங்கை செய்திருக்கின்றாய். நீ இப்படி செய்வது இது முதல் தடவை அல்ல. தேர்தல் விளம்பரத்தால் உலகெங்கும் உள்ள இஸ்ரேலியனுடைய தலைகளை குனிய வைத்திருக்கின்றாய் என்று நீ என்கின்ற ஒருமைப்பாட்டில் இவரை கடுமையாக சாடி தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இதற்கு தாமர் பென்கிவிர் பதில் அளித்திருக்கின்றார். அவரிடம் வேறு பதில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இஸ்ரேல் இனி யாரிடமும் மண்டியிடாது. ஐரோப்பாவிடம் மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அது பயங்கரவாதத்திற்கு பணிந்து போவது போன்ற செயல் என்று ஐரோப்பாவினுடைய குமுறலை தூக்கி வீசி இருக்கின்றார். இவரை தூக்கி எறிய முடியாத நிலையில் இஸ்ரேலிய பிரதமர், தூக்கி எறிந்தால் ஆட்சி கவிழும் நிலையில் அரசினுடைய நிலை. இதற்கிடையில் அக்டோபர் வரை நெட்டன்யாகுவினுடைய அரசு தாக்கு பிடிக்குமா என்பதும் சந்தேகம். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போதைக்கு போரை தொடங்குவாரா என்பது சந்தேகம். போரை தொடங்கினால் தப்பி பிழைப்பார்கள். இல்லையேல் இஸ்ரேலில் உள்நாட்டு அரசியல் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரும் பிரச்சனைகள் உருவாகும். இதற்காகத்தான் ஈரான் காலத்தை தாமதிக்கின்றது. பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு இஸ்ரேலில் தோல்வியை வழங்கும் செயல் என்று கால இழுத்தடிப்பு செல்லுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்று தெரியவில்லை. அவர் கியூபா மீது பாய்வதற்கு தயாராகின்றார். எங்காவது பாய்ந்து கவனத்தை திசை திருப்புவதை தவிர அவருக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லாமலும் இருக்கின்றது. சர்வதேச அரசியலில் கடந்த 24 மணி நேரங்களில் இது மிக முக்கிய சூறாவளியாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.